ஹாய் 25 டேஸ் ஸ்டடி சேலஞ்சில் டே 8ஓட விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மார்னிங் நான் ஸ்டடி எதுவுமே பண்ணவே இல்லை. ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 12 மேலேருந்து தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் பார்த்தோன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கொஞ்சம் வெளியில் போக வேண்டியதாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா எ பாய்சன் ட்ரீ ஆன் கில்லிங் எ ட்ரீ போயமில் ப்ரோஸில் வந்து லேர்னிங் த கேம். மார்னிங்கே வந்து பையனை குளிக்க வச்சிட்டேன். ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததும் உடனே அவனை வந்து தூங்க வச்சுட்டு நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லன்ச் முடிச்சுட்டு தான் வந்து புக் எடுத்தேன். இன்றைக்கி வந்து 2 போயம், எ பாய்சன் ட்ரீ ஆன் கில்லிங் எ ட்ரீ அப்படிங்கிற 2 9th ஸ்டாண்டர்ட் போயம். ஸோ போயம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம எல்லாமே வந்து ப்ராப்பராக நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீனிங்ஸு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, ரைமிங் வேர்ட்ஸு, ரைம் ஸ்கீமு, புக் பேக் கொஷின்ஸு, இந்த மாதிரி எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த டீச் பண்ணும்போது எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த நோட்ஸ் எல்லாமே கையில் இருந்தங்காட்டி நான் அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மீனிங்ஸ்லேயும் வந்து இதில் வந்து சின்ன சின்ன மீனிங்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் நான் எதுவும் வந்து ஷார்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதுவே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டேன். அப்புறம் புக் பேக்லேயும் வந்து ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிவிட்டு அப்புறம் எழுத வேண்டியதுக்கு வந்து எழுதினேன். மற்றதுக்கெல்லாம் வந்து அப்படியே ரீட் மட்டும் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆன் கில்லிங் எ ட்ரீ, இதுக்கு வந்து முன்னாடியே நான் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த புக்கில் தான். அதை ஒன்ஸ் நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஒரு டைம் கோ த்ரூ பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் அபவுட் த ஆத்தர்லேயும் வந்து அகெயின் அது என்னன்னு சொல்லி பார்த்து நோட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா க்ளோசரிஸ்லேயும் நான் வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஷார்டன் பண்ணிக்கிட்டேன். கடகடன்னு அந்த போயம் முடித்ததுக்கப்புறமா ப்ரோஸ் எடுத்தேன். எடுத்ததுக்கப்புறமா பையன் வந்து எந்திச்சிட்டான். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலு இல்லை கோயில் அந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் தூக்கிட்டு போனாலே போதும், அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல். ரொம்ப கிராங்கியாக இருப்பான் அந்த டே ஃபுல்லாக. இல்லைனா நான் கையிலேயே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பான். தூங்குறதுனா கூட நானே தான் கையில் வச்சு தூங்க வைக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஸோ ரொம்ப நேரமாக அவனை அதே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு 1/2 hour கையில் வச்சுருந்துருப்பேன். ஃபைனலாக அவன் வந்து தூங்கிட்டான். தூங்கினதுமே வந்து கடகடன்னு அந்த லெசனை ரீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்து ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த லெசன் வந்து சச்சின் டெண்டுல்கரோட ஒரு ஆட்டோபயோகிராஃபிலேருந்து எடுத்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஆத்தர் டீட்டெயில்ஸ் தான் வந்து எழுதி வைக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து 2 போயமும் படிச்சிருந்தேன். ஸோ அதோட ஆத்தர் டீட்டெயில்ஸையும் வந்து அப்படியே வந்து எழுதி வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து INM தான், இந்திய தேசிய இயக்கம். இந்த இது வந்து நான் நேற்றே படிச்சிருக்க வேண்டியது, பட் நேற்று கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இதுதான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். இல்லைனா இன்றைக்கி வேறு டாபிக் தான் வந்து போயிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். INM முடிச்சுட்டு ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து வீடு வாசல்லாம் கூட்டி விடலான்ட்டு கூட்டி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கடையில் பையனும் எந்திரிச்சிட்டான். அப்புறமும் விளையாடுறதுக்கு அப்படியே விட்டுடலான்னு நினச்சோன்னா இன்னும் அவனுக்கு தூக்கம் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு அகெயின் ஃபீட் பண்ணிவிட்டு திரும்பவும் தூங்க வச்சிட்டேன். அப்புறம் அந்த கேப்பில் ஒரு 1 hour கிடச்சிது. அதில் உட்காந்து கிராமர் 2 டாப்பிக்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்ன டாபிக் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், அதுக்கப்புறமா சென்டென்ஸ் பேட்டர்ன் 2 இருந்தது. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்க்கு என்னென்னு பார்த்து அதில் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டேன். சென்டென்ஸ் பேட்டர்னுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் எதுவும் நோட் பண்ணல. அப்படின்னா என்னன்றதை மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து அந்த வீடியோவிலே கொடுத்துருந்தாங்க. அதை மட்டும் அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன டார்கெட் பண்ணியிருந்தேனோ அது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 6 o'clock மேலே என்ன ஆனாலும் அவனால் அழுகாமல் இருக்கவே முடியாது. பட் எனக்காக கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் உட்காந்துருந்தேன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.